இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பிரியாணி வந்துட்டு இங்கிட்டு கிரேவி வந்துட்டு வெங்காயம்லாம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு புதினா ரெடி ஆயிடுச்சு. எதுவுமே நீங்க ரெடி பண்ணல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஐயோ சொல்லாமா? இது யாரடி இது என் பையன் இப்ப பாருங்க கரெக்டா சொல்லுவா. யாரடி இது? நான் செஞ்ச மாதிரியே இது வேற இது யாரடி இது பாருங்க. திருக்குறளை எழுதியது யார் நீ சொல்லு. ₹1,00,000 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறேன். இவர் வந்து காந்தி தாத்தா. அப்ப காந்தி தாத்தா யாரடி? விஜய் தாத்தா. அப்படியே போட்ட ஓடுறாங்க. உனக்கு பிரியாணி இல்ல. விஜயோட அப்பா காந்தி தாத்தாவா? ஐயோ ஐயோ. அண்ணே பெப்பர் எடுத்துறேன். பெப்பர் வேணாம். ஏமா ஏற்கனவே காரம் அதிகமாயிடுச்சான். அப்படியா? பாரு இல்ல லைட்டா ஏதோ பாகம் ஆமா சாப்பிடுற பாரு. ஆனா நீங்க சாப்பிட முடியாது. அது போதும். என்னால சேலையில வேலை செய்ய முடியல. போய் பச்சக்கு நைட்டியை மாத்திட்டு வந்தியா? வந்துடுறேன். இங்க பாரு, நான் வெங்காயத்தை வதக்கறனாலதான் பிரியாணியே டேஸ்டா வரப்போகுது. கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த போவாங்க? கேவலமா இருக்கும். சாரியே கேவலமா இருக்கு. வேற பிரியாணி வேற நல்லா இருக்குமா? ₹220 தானே நீ விட்ட போடுற? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. டேய் ஏண்டா முக்குறீங்க கடந்து குப்பல்ற மரம். மலை சாரல் மாதிரி போட்டா எதுக்கு அலற காது கிட்ட? சொந்த வீட்டுல பிரியாணி செய்யணுங்க. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாது. அதுக்கு உழைக்கணும். எழுப்ப 24 மணி நேரம் ஒழிக்கணும்டே கிடக்குற மனுஷன். உருவத்தை பார்த்து நீங்க எடை போட்டுறாதீங்க. அவரே எல்லாத்தையும் எடை போட்டுதான் சமைக்கிறாரு. ஆமா, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்துல 5 கிராம் கூட போச்சு. இல்ல இந்த வெங்காயத்தை எடுத்து அத நேத்துல இருந்து வீடியோ எடுத்திருக்கணும். மிளகாத்தூள்ல வந்து 2 மில்லி கூட போயிடக்கூடாது. அங்க மாஸ்டர் அவர்தான். அவருக்கா அவரு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணில எக்ஸ்போர்ட். அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தம்பி இந்த கரண்டி ஒன்னோட வெயிட்டா இருக்கே தம்பி. நெருப்புடா, பிரியாணி வேகுதுடா. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. பாரு தம்பி திருப்பு. புதினா 1/2 கிலோ. 1/2 கிலோ போடு. ஒன்ன பாத்து ஒரு புடி 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன் அழுவுற? நெருப்புல நின்று பாரு. அண்ணே அளக்கட்டா? நீ என்னப்பா பண்ற? குளுங்கிட்டு கிடக்கியா? எதுக்கு வீடியோ ப்ளூப்பர் பார்த்தா? ப்ளூப்பர் தான் வீடியோவே. லெமன் ஓரம் கட்ட போறேன். 5 கிலோ தக்காளி. செய்யறது 2 கிலோ பிரியாணி, 5 கிலோ தக்காளி, 5 கிலோ சிக்கன். தம்பி அங்கே யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? ஏன்னா இல்ல பேசுங்க. ஆடியன்ஸ் எல்லாம் போட்டியா? கரெக்டா எல்லாம் செஞ்சியா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? மைக்கே இல்லாம யார்கிட்ட சொன்ன? பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. மைக்கே போடலையா? சொல்ல மாட்டீங்களா? முதலே தான் நான் சொல்லணும். போயிட்டு ஆட்டு கிண்டு இப்ப பஸ்ல இருந்து எல்லாம் செய்யறியா? வாட்டர் ஆட் பண்ணுப்பா. ஐயா இது என்ன கிரேவி 4 நாள் வெந்துட்டே இருக்கும் போல் இருக்கே.
காலைல 9 மணிக்கு வச்ச கிரேவி பலி 2 ஆச்சையா. பாலா இருந்தா பொங்கு, பச்சை தண்ணி அப்படி பொங்கும். கஷ்டப்பட்டு முட்டையை உரிச்சு தான் வந்து தின்னுட்டு இருந்தா என்னமா இருக்கும்? காலைல சோறு போட்டியா நீ? உனக்கு சோறு வேற போடுவா. ஏமா நைட்ல பில்ல கூட பிக்காம வச்சு அரி கட்டப்பட. இது பில் இல்ல, இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தெரியும், அதுக்கு வெளியில தான் இருக்கும். அதை இப்ப வெளியே தொங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? காரமும் குடிச்சவங்க அதுக்குதான் 50 ரூபா நைட்லாம் வாங்கக்கூடாது. ஆமா, பெரிய நீ அம்பானி பரம்பரை, இப்ப இதுல வாங்கி தர போற போய. ஒரு பிரியாணியை பாருமா, போமா. இந்த பாரு, ஒரு வேலையாவது செய்ய விடுமா. இப்ப பாரு, நைட்டியோட இந்த பிரியாணி இப்ப இறக்குனேன்னு வச்சுக்கோ, தனியா மணக்கும். இங்க கூட மைக்கு உனக்கு எதுக்கு? முட்டை உரிக்கிற ஆளுக்கு மைக்கு ஒரு கேடு என்ன? இந்த இவர் தாங்க எங்க மாஸ்டர். காலைல 30 கிலோவுல வந்தாரு, இப்ப வந்து 28 கிலோல தான் இருக்காருப்பா. வந்தாங்கண்ணே மைக்கு. பிரியாணியை பத்தி 4 வார்த்தைகள் நீங்க தானே செஞ்சதே நானு. இந்தாங்கண்ணே, பாவம் தெரியாம கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு, தவிக்கிறாரு. இப்ப வந்து கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணியை இறக்க போறோம். நைட்டி போட்டோன்னு தான் நான் ஒரு பெண்ணாவே உணர ஆரம்பிச்சிருக்கேன். தலைவன் தரமா ரெடி ஆயிட்டாரு. ஆம்பூர் பிரியாணி, ஆற்காடு பிரியாணியானே? ஆற்காடு நவாப் பிரியாணி. நவாப் பிரியாணியானே? சாதா பிரியாணி. ஆற்காடு உங்க அண்ணன் பேர் என்னண்ணே? உங்க பேர் என்ன? டேவிட் அண்ணே. உங்க ஊர் பேரு? சென்னை டேவிட் பிரியாணி. இந்த சட்டிக்கு வந்து வச்சிருக்கோம், சென்னை டேவிட் பிரியாணி. அணுகுவோர் வந்து கீழே நம்பர் தரேன். எல்லாமே வந்து 1 மில்லி கூட கூடவும் இருக்காது, குறைவும் இருக்காது. கண் மாதிரி நேத்துல இருந்து அளந்தாரு பாருங்க. அத நான் வீடியோ எடுக்காம விட்டுட்டு சொல்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்கண்ணே. டேஸ்ட் பார்க்க போறோம். பீஸ் சாப்பிடுவேனே, கறியில சாப்பிடுவேன். கூச்செல்லாம் படவே மாட்டேன். நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க வாங்க. நீங்க இல்ல ஒரு வாய் சாப்பிடுங்க. மனக்கு நெய் ஊத்திட்டீங்களோ? நெய் ஊத்த போறேன். ஊத்தாமலே மணக்குது. அப்படி ஐஸ் வச்சாக்கா பக்கத்துக்கு செஞ்சு தந்துருவாரு. அது ஒண்ணுதான், கவலைப்படாதீங்க. இந்த வந்துட்டாரு அண்ணன், அருமையா பிரியாணி செய்வாரு. அதெல்லாம் ஒண்ணும் கவலையே இல்ல. சூப்பரா இருக்கு, அருமை. ஊத்துங்க ஊத்துங்க, மலை சாரல் மாதிரி ஊத்துங்கண்ணே. தேவயானி மாதிரி இவங்க மாதிரி ஊத்துங்க. அப்படி மணல் சாரல் கொட்டது பாருங்க. கேமராமேன் என்னன்னு ஏதாவது செய்ய சொன்னீங்களே, திங்கணுமா? அதுக்குள்ள அந்த அண்ணனுக்கு நப்சு துடிக்குது. அக்கா பக்கத்துல கொண்டு வாங்கன்றாரு. நெய் போதுன்னே, நான் நெய்யே சாப்பிட மாட்டேன். தெரிஞ்சிருந்தா அது ஒரு கிணா எடுத்து. அப்படியா? ஓகே, நான் அடி சோறா எடுத்துக்கிறேன். சோறே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. கிரேவின்னு ஒருத்தர் செஞ்சாருங்க. ஐயா, அவர் இந்த வீடியோ பாப்பாரு. அங்க பாருங்க, ஆனாமத்தான் அடுப்பே எரிய மாட்டேது காலையில இருந்து செய்யறதுக்கு. இத்த தண்ணி பிரியாணிக்கே ஒரு அடுப்பு தான். இங்க ஒரு அடுப்பு, அங்க ஒரு அடுப்பு, இல்ல ஒரு காலாண்டரையும் தீத்தாச்சு. கடைசி வரைக்கும் அந்த அடுப்பு எரியலாம். எங்க போனான்னே தெரியல. முட்டை உரிக்க போயிருக்காரு. வராரு. அவர் கிரேவி செய்யற மாதிரி அவர் தான். முட்டை உரிக்கிறதுல இல்லைங்க, கிரேவி சாப்பாட்டுக்கு வந்து ரெசிபி சொல்லலாம். முட்டை உரிக்கிறதுக்கு ரெசிபி சொன்னாரு. வராரு. நான் எப்பயுமே அவர் தான். இந்த பெருமையா பேசின எல்லாமே இவரை பத்தி மட்டும்தாங்க. சொன்ன எல்லாமே இவர் தான். பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து வாழ்த்துவாரு, கீழே கமெண்ட் பண்ணுவாரு. அவர் எப்பவுமே ஃபேஸ்புக்கில் தான் கமெண்ட் பண்ணுவாரு, நான் பார்த்துருக்கேன். கிரேவி டாப் டக்கர் சூப்பராக இருக்கு. இனிய நல்லபடியா இஸ்லாமிய சகோதரர்களே, ரம்ஜான் நல்லபடியா போச்சு. எங்க மாமா வந்து முட்டை உரிச்சுட்டு இருக்காரு. சாப்பிடுவோம், சாப்பிட்ற வீடியோவும் சேர்த்து போடுவோம். மாமாவோட வாங்க. இதாங்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஆன்ஸ் போட்டிருக்கியா? ஐயோ பரவாயில்ல, அதுல எடிட்டிங்ல தூக்காதீங்க, போடுங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணா நினைச்சு பார்ப்பீங்க. எப்படி இருக்கு? டாப் டக்கரா இருக்கா? இந்தாப்பா பிரியாணி கொதிக்குதுடா. ஏங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணு இஸ்லாமிய சகோதரர்களே. அவ்வளவுதான், வந்துட்டாப்ல. நண்பர்கள், இன்னைக்கு கறிக்கு கறி வாங்கலான்ட்டு போனோம். இருமா, கறி வாங்க போனப்போ கறியை தூக்கி உள்ள விடுறோம். அதே இருமாவா ஒன்னு பேச உரிய அவன் தொல்லை தாங்க இல்லையே. கறி வாங்கலான்ட்டு கறிக்கு போனோம் நண்பர்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்தாரு. அட வாங்க, நீங்களா? இந்த ஏரியா தானா? ஐயோ, கிராமத்துல இருக்கேன்னு நினைச்சேன். அப்படி பட்டிக்காரன்னு ஒண்ணு நினைச்சிருக்காரு. பட்டிக்காரன்
என்னம்மா இது? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு நம்ம சப்ஸ்கிரைபர் போல. அப்போ நீ முஸ்லீம் மாட்டாரு, ஆமாங்க அப்படின்னதும் ஹாப்பி பிரியாணிட்டாரு. ஹாப்பி பிரியாணியா ஏங்க? வழக்கமா ஹாப்பி ரம்ஜான் தாங்க சொல்லுவோம். ஏங்க ஹாப்பி ரம்ஜான் சொல்லணுமா? ஹாப்பி பிரியாணின்ட்டாரு. ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். எப்பா வாழ்க்கையில சிலிண்டர் இல்லைன்னா என்ன பாடுங்கிறத இன்னைக்கு தாங்க தெரிஞ்சோம். நாங்க எடுத்த வீடியோ கட் பண்ணி தான் போடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டது. வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிட்டு இந்த அனுபவிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். எதை பத்தி பேசுற மூக்க உடச்சு சரைச்சிடப்ப எல்லாம் கழுவியாச்சு. பாரு பின்னாடி இருக்கு பாரு. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இல்லங்க, அனைத்து மக்களுக்கும் ரம்ஜான் கொண்டாடல அதெல்லாம் இல்ல, அனைத்து மக்களுக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நாங்க அடிச்ச கூத்த எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன கிறக்கமா தெரியுது? என்ன பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நன்னாளில் முட்டை சாப்பிடுவாங்க. ஒழுங்கா பேசுனா போதையில உட்காந்துட்டு சாப்பிடுறப்ப ஆஞ்சு அப்படியே விட்டன வச்சுக்க.